ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை டாக்ஸ். இன்னைக்கு நாம vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஃபேமிலியாக தென்னாங்கூர் போகலான்னு சொல்லிட்டு போனோம். தென்னாங்கூரில் பாண்டுரங்க பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது சின்ன வில்லேஜ் தான், பட் ஆனால் அந்த பெருமாள் கோயில் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரின்ட்டு போனோம். என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்தது, கார்டனிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பூரி ஜெகநாதர் கோயில் இருக்க கோபுரம் மாதிரியே இருந்தது அழகா. கார்டனிங்லாம் ரொம்ப அழகா இருந்தது. என்ட்ரன்ஸ்ல உள்ள போனா பெருமாள் வந்து தாயாரும் பெருமாளும் அவ்வளோ அழகா இருந்தாங்க. உள்ள அது என்ட்ரன்ஸ் உள்ள போகும்போது அந்த மூலவர்கிட்ட அந்த ஆர்ட்லாம் அவ்வளோ அழகா இருந்தது. டாப்லேயும் ஆகட்டும், அந்த வால்ஸ்லேயும் ஆகட்டும், மேலெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஹெவன்லி ஃபீலிங்காக இருந்தது. பெருமாளுக்கும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, பெருமாளுக்கும் தாயாருக்கும். அங்கே சாமி பார்த்துட்டு அவங்களுக்கு டொனேஷன் இருந்தால் கொடுக்க சொன்னாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது ஒரு 101 கொடுத்துட்டு அங்கேயே அன்னதானம் போட்டாங்க ஆஃப்டர்நூன். அதையும் நாங்கள் அங்கேயே லஞ்சும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரிட்ஜ் கவர் வந்து நாப்டால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்திருந்தது. அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம், அது வர்த்தான்னு நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 500 ருபீஸ் இது கூடவே வந்து 16 செட்டு கவர்ஸும் வந்திருந்தது. வெஜிடபிள் கவர்ஸ், அப்புறம் நெட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நிறைய வந்திருந்தது. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், பார்த்து சொல்லுங்கள். இது வந்து மெரூன் கலரில் ஒரு செட்டும் ப்ளூ கலரில் ஒரு செட்டும் நாப்டாலில் காட்டினாங்க. எங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து மெரூன் கலருங்கிறதால நான் மெரூன் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு 3 பிளாஸ்டிக்கில் ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி, இது நல்ல பிளாஸ்டிக் தான். இது மாதிரி 3 கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நம்ம என்ன போட்டு வைக்கலாம்னா நட்ஸு போட்டு வைக்கலாம். ஒரு பாதாம் இல்லை முந்திரி, வால்நட்டு, இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு 3 கொடுத்துருந்தாங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு 6 நெட்டு போட்டு காட்டன் துணியிலேயே வந்து ஜிப்பு போட்டு பை மாதிரி கொடுத்துருந்தாங்க பேக்ஸு. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கலாம். தக்காளி, இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸு, இல்லைமா என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் போட்டு வச்சிடலாம். ஸோ மொத்தம் ஒரு 6 கலரில் கொடுத்துருந்தாங்க. ப்ளூ, ஆரஞ்ச் அண்டு பிங்க்கு, எல்லோ, க்ரீனுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜோட அந்த டோர் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஹோல்டருக்கு போடுற கவரு. அதையும் அழகாக போட்டு நம்ம ஒட்டி வச்சிடலாம். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் ஒரு வாட்டி காட்டுவேன். அப்போ நான் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது செவத்தில் வந்து இந்த ஹூக்ஸ்லாம் விற்குது இல்லைங்களா ரெடிமேட்லேயே, அப்படியே ஒட்டுற மாதிரி. அது மாதிரி ஹூக்ஸ் ஒரு 2 வாங்கி போட்டுட்டு இதை வந்து அந்த வாலில் அப்படியே ஹேங் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையானதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். மொத்தம் 3 பேக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஹால்லையோ இல்லை எங்கேயோ ஒன்று மாட்டி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்ன சிசர்ஸு, பென்னு, குட்டி நோட்டு, டைரி, இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக 3 பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான். அதாவது இந்த காஞ்ச திராட்சையோ இல்லை அத்திப்பழம், இந்த மாதிரி ட்ரையாக இல்லை எதுவோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு பேக்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. மொத்தம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக 3 பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. என்ன தான் போட்டு வைக்கிறதுன்னு தான் இப்போ எனக்கு யோசனையாக இருக்குது. யோசித்து ஒன்று ஒன்றா போட்டு வைக்கணும். மொத்தம் 4 பேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இதே மாதிரி பெருசுலேயும் இருந்தது, ஜிப்பு போட்டு. இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆப்பிள், மாதுளைப்பழம் இதெல்லாமும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜோட டாப் கவர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட மேலே இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு சைடில் 2 பக்கமாக தொங்க விட்டோம்னா சைட்லேயும் இந்த மாதிரி 2 பக்கமாக பேக்ஸ் இருக்குது. 3 பேக்ஸ், குட்டி குட்டி பேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி சென்டரில் மேலே டாப்பில் சைடில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து இப்போ கிச்சனில் தேவையான பொருட்கள் எழுதி வைக்கிறதுக்கான குட்டி டைரிஸு, பென்னு, இல்லைன்னா குட்டி கத்திரிக்கோல், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி அதில் நம்ம அழகாக போட்டு வச்சுக்கலாம். என்னெல்லாம் அந்த டைமில் தோணுதோ அதெல்லாம் அழகாக போட்டு வச்சுக்கலாம் அதில். இது வந்து ஷீட்டு, அந்த ஃப்ரிட்ஜோட உள்ள நம்ம கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, மாவுலாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கண்ணாடி பிளேட்ஸுக்கு மேலே போட்டு வைக்கிறது, அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு போட்டு வைக்கிற ஷீட்ஸு. மொத்தம் ஒரு 5 இருந்தது.
ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இந்த 500 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பிடிச்சிருந்தா பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.